ரயில்வேஸ்னா உயிர்னு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் அதிபன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ரயில் மியூசியம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோட பார்ட் 2 போர்ஷன். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள அந்த பில்டிங்ல இருந்த மாடல்ஸ், கோச் மாடல்ஸ், இந்த லோகோமோட்டிவ் இன்ஜின் மாடல்ஸ், அப்புறம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஹிஸ்ட்ரி அது இதுன்னு கொஞ்சம் அப்படி ஒரு டாய் ட்ரெயின்லாம் ரைடு கூட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்ட் 1ல பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2. அந்த பார்ட் 1 லிங்க் வந்துட்டு நான் மேலே கார்ட்ஸ்லையும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதையும் போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க பார்ட் 2 போய் இன்னும் மீதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் மீதி இருக்க இன்ஜின் அதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய பழைய இன்ஜின்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் அப்படியே வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. கப்பல் மாதிரி பெருசா இருக்குது. WCM1 எந்த காலத்துல லோகோமோட்டிவ் அது? இது வந்துட்டு 1950ஸ்ல ஓடுனது. 60ஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வேல ஓடுன. பாருங்க, எனக்கு மும்பை ரீஜன்லலாம் லைட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேல நான் தூக்கி வேற எடுக்கணும். அவ்வளவு ஹைட்ல நிக்கிறாங்க அவங்க எல்லாம். அதாவது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் ரயில்வேஸ்லயே வந்துட்டு முதல் ட்ரெயின் வந்துட்டு மும்பை தானே ஓடுச்சு. ஆமா, அந்த ஓடுன ட்ரெயினை புல் பண்ண லோகோமோட்டிவ் தான் இதானே. இது எக்ஸாக்ட்டா இந்த லோகோமோட்டிவ் கிடையாது, பட் இந்த WCM1 கிளாஸோட லோகோமோட்டிவ் எம்மாந்தண்டியா இருக்குது. தான் பார்த்தீங்களா, சென்ட்ரல் ரயில்வேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, தான் சும்மா பெருசாக இருக்குங்க. எம்மாந்தண்டின்னு இல்லாமல் பெருசாக இருக்குது. சரியான லோக்கோ. டிசி அதாவது டேரக்ட் கரண்ட்டில் ஓடுறது. இப்போ ஓடுறது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ஓடுறது. இது டேரக்ட் கரண்ட்டில் ஓடுறது. எல்லாத்துக்குமே அந்த ICFன்னு எழுதின இடத்துக்கு கீழே அந்த QR கோட் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கைடு. இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதை கேட்டிங்கன்னா. இதுதான் இந்த கேபுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அந்த ஹெட்லைட் நீங்க நல்லா நோட் பண்ணணும். அது பாருங்க, அது எவ்வளவு பெரிய லைட், எவ்வளவு பெருசா இருக்குது லைட். ஹெட்லைட் இதான் கப்ளிங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து एक्चुअली CBC கப்ளிங் கூட கிடையாது. இதெல்லாம் CBC வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டைப் கப்ளிங். அப்போ பண்ண கப்ளிங் பண்ணுவாங்கல, தொடரி படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சொல்லுவாங்க இல்ல, பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கு சொல்லுவாங்க இல்ல, அதுதான் இந்த பா தான். இதுதான் அந்த பா தான். இது இந்த மாதிரி கப்ளிங் தான் இப்ப முன்னாடி இருந்ததெல்லாம். இப்போ வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் கப்ளிங்லாம் வேற மாதிரி வந்துருச்சு. இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச், நல்லா பழைய கோச்சா இருக்குது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஏற முடியுமா? திறக்கலையா? சரி, திறக்கல போலங்க. அப்புறம் எதுக்கு ஏறுறதுக்கு? அதான் இது என்ன கோச்சு? ICF இது நார்மல் கோச். நார்மல் இல்லை, பழைய கோச். ஸ்லீப்பரா? அது தட்டுறதுலே தெரியுது பார்த்தீங்களா, ஒட்டு எல்லாமே பழைய காலத்து. இது அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் இந்த மியூசியம்ல தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இது எந்த இயர்ல யூஸ் பண்ண கோச்? அங்க பாருங்க, அம்மாடி 1921. ஆஹா, 1921ல யூஸ் பண்ண கோச்சுங்க. சொல்லுவாங்க சாம்சங் இயர் 1930. என்னக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இத? இது வந்துட்டு கோச்சஸ்லாம் டீரேல் ஆகுது இல்ல, தூக்கி வரதுக்கு அந்த கோச்சஸ் தூக்கி சைடுல அப்ரோவ் படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல. அதுக்கு எவ்வளவு பெரிய குக்கியா இருக்குது. என்னடா இருக்கு இந்த மியூசியம்ல நினைச்சேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க இதுக்குள்ள. ஸ்பெஷாலிட்டினா இது வந்து ஸ்டீம் ஆபரேட்டட் கிரேன் போல. ஸ்டீமா? ஆமா, இங்க பாருங்க, அது ஸ்டீம் என்ஜின் தான். அடடடடா, ஆமா, இது ஸ்டீம் ஆபரேட்டட் கிரேனுங்க. இது பிரேக் டவுன் ஸ்பெஷல். மதுரை என்னடா, மதுரை எங்க ஊர் போட்டுருக்கீங்க? எஸ், ஓ, சதர்ன் ரயில்வேஸ்ல யூஸ் பண்ண கிரேனுங்க இது. அப்படியே? அதுவும் மதுரையில இது பண்ணது. ஆமா, சதர்ன் ரயில்வேஸ் பெருமையா இருக்குது. ஆஹா, ஆமா, மதுரை டிவிஷனை காமிக்கிறதுக்குனே பாத்தீங்களா, அந்த 2 மீன் பாண்டிய நாடுன்னு காமிக்கிறதுக்காக அப்படியே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குதுல. பேர் என்னது அது? ரெட். அது வந்துட்டு மேபி ஆக்சிடென்ட் ரிலீஃப் கோச். அந்த கோச்சா? தெரியல எனக்கு. அது மாதிரி தான் இருக்கணும். எல்லாம் இந்த ரஸ்டான ட்ராக் ஆயிடுச்சுங்க பூரா. இதெல்லாம் பூரா இதெல்லாம் ஆக்சுவலி ஒன் சர்வீஸ்ல இருந்த ட்ராக்ஸ். சர்வீஸ்ல இருந்தது இதெல்லாம். அதுக்கப்புறமா ரீசெண்டா இந்த மியூசியம்லாம் கட்டி இந்த ட்ராக்ஸ் எல்லாம் இந்த மியூசியம்காக ஒதுக்கி அதான் அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. இது ஆக்சிடென்ட் ரிலீஃப் வேன் தான். அதான் எல்லாமே அந்த காலத்தோடதுங்க. அண்ட் நம்ம vlogல கூட நீங்க பார்க்கலைன்னா தல்றா இங்க பாருங்க. இது வந்தே பாரத்லாம் என்ன கேட்காதீங்க, சும்மா வச்சிருக்காங்க, சும்மா மாடல் வெளியே தள்ளுறா. வெளியில பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற கலருக்கு. வந்தே பாரத்தோட ஒரு மாடல்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை உள்ள.
இந்த சுற்றி வந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் போகி பார்க். ஆமாம், சுற்றி அந்த கோச்சஸாக வச்சுருக்காங்க இல்லையா, அதனால. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு பாருங்க, செமஃபோர் சிக்னல்ஸ். அந்த முன்னாடி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிக்னல்ஸ் இருக்கும். மேலே கீழே அப்படி ஆடிட்டு லைட் போடும் பார்த்தீங்களா. எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இது ரெட்ல இருக்கு, அதாவது அந்த ரெட் வித் ஒயிட் மார்க்கிங்கோட வர அந்த ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஹாரிசான்டலா இருக்கும்போது அது ரெட், அது மேலே தூக்குச்சுன்னா அது கிரீன். அதாவது கிளாக் வைஸ்ல 90 டிகிரி சுத்தினா வெர்டிகலா போய் நின்றும். அப்போ இந்த கிரீன் கலர் பல்ப் மட்டும் ஸ்ட்ரைட்டா வந்து தெரியும். ஸோ நீங்க தூரத்துல இருந்து பாக்குறப்போ அது கிரீன்னு தெரியும். இப்படி தான் அந்த டைத்துல சிக்னல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாய் ட்ரெயினில் ஒரு ரைடு போனோம் பார்த்தீங்களா, ஒரு நேம் போர்டு, ரயில் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டு, பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்மு, அதில் உட்காரதுக்குலாம் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஸோ வாங்க, இந்த பக்கம் முடிஞ்சு அடுத்த அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் கோச்சுங்க, NMR, அதே நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ் தான், 1965 அதையும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அதே டைப் கோச்சஸ் தான், அதே மாதிரி உட்காரதுக்குலாம் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஒரு பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. இங்கே என்னமோ இருக்குது, வாங்க போ. ப்ளவிங் இன்ஜின், ஆனால் அது மட்டும் பெருசாக இருக்குதுன்னு பார்த்தேன். அதான் ரயில் ஹிஸ்ட்ரி கேலரியா, வாங்க உள்ள போய் பார்ப்போம். சிக்னலிங் பிளாக் எப்படி ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டியில் ஓடிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் சிஸ்டம் தான் உங்களுக்கு பெரம்பூர்ரா. ஆமாம், பெரம்பூர் தான் போட்டிருக்காங்க. பெரம்பூர் ஸ்டேஷன் மாடல். அந்த ட்ரெயின் போகுது பாருங்க, அந்த பக்கம் எப்படி போகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுதான் 3 டயர் மாடல். ஃபர்ஸ்ட் ட்ராக்கு, செகண்ட் ட்ராக்கு, தேர்ட் ட்ராக், 3 இருக்குது. இன்ஜின் இது சிக்னலிங் எப்படி ஒர்க் ஆகும். திருமயிலை ஸ்டேஷனா, நல்லா இருக்குல்ல. அங்கே ஒன்று வருது. ஓ, சுற்றி சுற்றி நிறையா ஓடிட்டே இருக்கும் போல இந்த மாதிரி. கீழே வர ஒன்று இருக்கு, நேரு பார்க்கு. ஓ, பெரம்பூர் அது எக்மூர் லைனு, மேலே ஒரு லைன் திருமலை லைன், அம்பத்தூர் லைன். ஆமாம் ஆமாம் ஆமாம். உள்ள வந்து செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நடுவில் 2 மாடல்ஸ் அதே மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே மாடல்ஸாக இருக்குது. அங்கே இருக்கிறது ஒரு பெரிய கோச்சாக இருக்குது, நார்தன் ரயில்வேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குது. அண்ட் அந்த ட்ரெயின் எங்கேறான்னு யோசிக்கிறீங்களா, அடியில் வருது பாருங்கள், கீழே போகும். ரயில் பயணம் அடி. ஆமாம், மினி பட்ஜெட் ரயில் பயணம். சூப்பராக இருக்குதுங்க. உள்ளே வந்து பார்த்தது இந்த மாடல் 3 டயர் மாடல் சொல்லி போட்டிருந்தாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா மாடல்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, வுட்டில் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம். எந்த காலத்துக்கு வச்சுருக்கலாம்? சென்னை தான் போட்டிருக்கு, மேனுஃபேக்சர் பை பேசிக் ட்ரைனிங் சென்டர் சென்னை. 3rd கிளாஸ் உடன் கோச். ரொம்ப பழசாக இருக்க மாதிரி தெரியுதா? அதுக்கெல்லாம் டபுள் டெக்கர் கோச், 3rd கிளாஸ் டபுள் டெக்கர். இந்த மாதிரிலாம் டபுள் டெக்கர் இருந்துச்சா எனக்கே இப்போ தான் தெரியுது. உள்ளெல்லாம் பாருங்க, பாம்பே மெட்ராஸ் மெயில். வாவ், அந்த கோச்லாம் கூட இன்னும் இப்போ வந்துட்டு 2219/2260ன்ற பேர் மும்பை சிஎஸ்டி சென்னைன்றதுல ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அந்த வண்டி தான் ஒரு ஹிஸ்ட்ரி. ஆதி காலத்தில் அந்த வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது தான். எப்படி இருக்குன்றதை இப்போ வெளில போனால் தெரியும். அதான் வெளியே போய் அங்கே நின்னோம்னா தெரிஞ்சது. 18th century கவர் கோச்சா. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த மாடல்ஸ்லாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜின்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. இங்கே பாரு, ராயபுரம் ஸ்டேஷன்லாம் காமிச்சிருக்காங்க. ராயபுரம், சென்னை, எக்மோர், ஆர்கிடெக்சர்லாம் போட்டிருக்காங்க. அதான் ஆர்கிடெக்சர்லாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ உன்னால பார்க்க முடியாது. சென்னை எக்மோர், ஆமாம், ப்ளூ கோச் இதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ பேர்ல் சிட்டி எல்எஸ்பியில் ஓடிட்டு இருக்காதான். எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க. மீட்டர் காஜோட ஹிஸ்ட்ரி, அந்த ஃபார்மேஷன் எப்படி நடந்திருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. மீட்டர் கேஜ் ஸ்டீம் லோக்கோ நியரிங் தாம்பரம் வித் ஓவர் கிரௌடட் 642 passengers. ஓ மை காட்,
ஸ்டீம் லோகோ பாருங்க, எலக்ட்ரிக் போல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டீம் லோகோஸ் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆமா, ஓவர் கிரவுடட் பாருங்க எப்படி தொங்கிட்டு வராங்க. அதெல்லாம் தாம்பரமா. இப்பதான் தாம்பரம் வழியா தான் வந்தேன், பாத்தீங்கல்ல. இது திருநெல்வேலியா? தெரியல, திருவள்ளூர். திருவள்ளூர் 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 தான் திருவள்ளூர். ஆமா ஆமா ஆமா, திருவள்ளூர் ஸ்டேஷன். இந்தியன் ரயில்வேஸோட முன்னாடி இந்த ஜோன்ஸோட பழைய லோகோஸ்லாம் இதில் இருக்குதுங்க. வெஸ்ட்வேல் ரயில்வேஸ். ஒரு தம்பி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கேளுங்க. ஒரு ட்ராக்கு போடுறதுல வந்துட்டு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றது இதுதான் வந்துட்டு நம்ம அர்த் சப்சாயில்ன்றது. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அந்த நார்மலாக புல் கில்லு எல்லாம் இருந்தால் முதல்ல எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு ஒரு அந்த சப்ரேட் சாயில் வெளில வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு பிளாங்கெட்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆக்சுவலி சாயில் தான், கொஞ்சம் வந்துட்டு ஸ்டிஃபான சாயில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே சப்பாலாஸ்ட்ன்றது நல்ல பொடியாக பண்ணாது ஜல்லிக்கல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பேலஸ்ட்ன்றது தான் ஜல்லிக்கல். நார்மலாக நம்ம ஜல்லியை கொட்டுறது. ஜல்லி கொட்டினோடனே அதில் ரெண்டு ரயிலில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர் தான் போடுவாங்க. அந்த ஸ்லீப்பரை போட்டுட்டு அந்த ஸ்லீப்பர் அந்த நடுவில் அந்த சிமெண்ட் பார் மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்லீப்பர். அதை போட்டுட்டு அது மேலே இந்த 2 ரயிலை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸில் வந்துட்டு வைக்கிறாங்க. அதான் ட்ராக். இது மேலே இந்த வெயில வச்சு தான் ட்ரெயின் ஓடுது. ஒரு ட்ராக் போகிறதுல எவ்வளோ விஷயம் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ராக் ஸ்ட்ரக்சர் இருந்தாங்க. சும்மா தெரியும் பார்த்தீங்களா, அந்த நாரகாஜ். இந்த டிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கிளாஸஸ் ஆஃப் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நேரோட செகண்ட் வெர்ஷன், அடுத்து மீட்டர் கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ்லாம் ஆக்சுவலி அப்போ இல்லை, இங்கே கிடையாது. இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது ப்ராட் கேஜ் தான். அதாவது 5 feet 6 inches. இதுதான் நம்ம இப்போ நம்ம 1600 ட்ரெயின்லாம் வந்தோம் இல்லையா, நம்ம விளாக் போகிறது எல்லாமே ப்ராட் கேஜ் தான். இது நீலகிரி மவுண்டன் ரயில்வே தான் அந்த மீட்டர் கேஜில் ஓடுறது. இன்னொன்று இருக்குது நாரோ கேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் ஒன்று இருக்குது, அது நாரோ கேஜ். அதெல்லாம் இன்னும் இருக்குது. நம்ம ஒரு தடவை நம்ம போகணும் அதில் எல்லாம். அடுத்து எப்பயாவது நார்த் பக்கம் போனோம்னா போவோம். பார்த்தீங்க இல்லையா, ஒரு மாடல் 3 tier மாடல்னு சொல்லி உள்ள பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சு உள்ள பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள சில மாடல்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு உள்ள. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ரயில்வேஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக திஸ் இஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுங்க. எனக்கு ஆக்சுவலி ரிவ்யூ கொடுக்கும்போது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப போர் அடிக்கும் ப்ரோ, அங்கே எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, உயிர்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பிடிக்காதவங்களா இருப்பாங்க. ஆமாம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்களை மாதிரி ரயில்வேஸ்னா உயிர்னு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நீங்கள் வந்து கன்வெர்ஸ் பண்ணுங்க. 80 rupees தான் டிக்கெட், ஒன்றும் பெருசாக 40 rupees ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு 40. 2 பேருக்கு 80 rupees சொன்னாங்க. கரெக்ட். அதுலேயே இந்த ரைட்லாம் இன்க்ளூடடு. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய லோகோமோட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்றுனா இன்னும் நிறைய அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு வைங்களேன். இந்த பாருங்க, இங்கே ஒன்று தெரியுதா, அங்கே ஒன்று இருக்குது. இன்னும் அதெல்லாம் போய் ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. அங்கே ஒன்று பச்சை கலரில் பார்த்தோம்ல சென்ட்ரல் ரயில்வேஸ்னு, அதான் பெருசு நினச்சேன். எம்ஜி ஸ்டீம் லோகோமோட்டிவ் மீட்டர் காட்சோடது ஒய் கிளாஸ். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. வா 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 வா. கொலா வச்ச இன்ஜின் இதுதான், பெருசாக இருக்குல்ல. சக்கரத்தையே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பிஸ்டன்ஸோட உள்ளே ஏறலாம் போல், ஏறி பார்ப்போம் வாங்க. நம்ம அதிபன் ஏற போகிறாரு இல்லை, நம்மளும் கூட ஏறுவோம். இதுதான் வந்துட்டு ஸ்டீம் லோகோமோட்டிவ். இங்கே தான் நின்று அந்த ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே தான் கறி அள்ளி போடுவாங்க. ஆமாம், அப்படியே இந்த பக்கம் பின்னாடி திரும்பினீங்கன்னா இங்கே தான் அந்த கறியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஆமாம், இந்த பக்கம் இருக்குது. இதான் நிறைய அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சதுல பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா கேரியேஜ் இருந்துச்சு, அது இதுக்கு தான் டெண்டர்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் அண்ட் கோல். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்டோரேஜ் தான், எல்லாம் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் தான். இதுதான் வந்துட்டு ஸ்டீம் லோகோமோட்டிவ். இப்போ இதெல்லாம் ஏறி பார்ப்போம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நினச்சி பார்த்தது கூட இல்லை ஒரு நாளும். சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, இப்படி பார்த்துக்கிட்டே தாங்க ஜாலியாக இருக்குல்ல. இப்படி ஒரு வேலை கிடச்சுன்னா ஆனால் நின்று அப்படியே. ஆனால் நீ நிற்க மாட்டேன், வெயிலே செத்துருவோம். அதான் ஹீட்லேயே செத்துருவானா. கறி அள்ளி போட்டு எரிச்சு விட்டு ஓடுற வண்டி நான் சும்மாவா. இங்கே பாருங்க, அந்த கறியோட ஹீட் லெவல், ப்ரெஷர் லெவல் காட்டுற மானிட்டர்ஸ், அதெல்லாம் இன்னும் அந்த மார்க்கிங்லாம் இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம், ஆனால் பயங்கர துருப்பிடிச்சு போய் டேமேஜில் தான் இருக்காங்க. இந்த காலத்து வண்டினா சும்மாவா. அதான் சூப்பர், வேற லெவல். பியூட்டிஃபுல் ஸ்டீம் இன்ஜின் ஃப்ரண்ட் தாங்க. சைடில் தானே பார்த்தீங்க, ஃப்ரண்ட்டில் பாருங்க எம்மா தண்டியாக இருக்குன்னு. அதெல்லாம் என்ன லைட்டு, இதை பாரு லைட் சைஸை எவ்வளோ பெருசு. நல்லா பளிச்சுட்டு அடிச்சு விட்டு போயிருக்காங்க. அதான் ட்ரெயின் வரதெல்லாம் அப்படி தான், அப்படி தெரியும் போல். யாம் ஒய்ஏஎம். என்னடா டபிள்யூஏஎம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒய்ஏஎம்னு கேட்குறீங்களா? மீட்டர் காட்சுங்க. அதுவுமே ஆக்சுவலாக அந்த பெரிய இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் காட்சில் ஒன்று தான். இதுவும் மீட்டர் காட்ச், எலக்ட்ரிக் இன்ஜின். எம்னா வந்துட்டு மல்டிபிள்ங்க, அதாவது பேசஞ்சர் கூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கும். எக்காதரா அதான் எட்டி பார்க்க முடியாது. எலக்ட்ரிக் இன்ஜின் குட்டியாக இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டியும் இன்ஜின், அதெல்லாம் லாக் போட்டு வச்சுருக்காங்க.
நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லாம் மீட்டர் காஜில் ஓடினப்போ இழுத்துருக்கு. விழுப்புரத்துலேருந்து சென்னை வரைக்கும் இழுத்துருக்கு. அண்ட் அந்த பேண்டோ பார்த்தீங்களா, ஹை பேண்டோ பயங்கர ஹைட்டில் ஏற்றிருக்காங்க. இந்த ஹைட்டை தான் ஆக்சுவலாக ஓடி இருக்குது. ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் ஓடினது வந்துட்டு ஹை பேண்டோவில் ஓடி இருக்குது. அது மேலே ஏற்றுனீங்கன்னா தெரியும் பாருங்கள், நம்ம எலக்ட்ரிக் இன்ஜின் யாம் WAM மீட்டர் காஜ் எலக்ட்ரிக் இன்ஜினோட இன்டீரியர்ஸ், அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். அங்கங்கே நம்ம பிரசனா தொக்கி எக்கி ஏறி பார்த்தாரு, கடைசியில் இங்கே திறந்தே வச்சுருக்காங்க. இப்படியே பார்க்கலாம். இதை பார்க்காம விட்டோம். நல்லா இருக்குல்ல. OAMலாம் எங்கே இனிமேல் நம்ம பார்க்க போகிற வாழ்க்கையில் எல்லாம் BG ப்ராட்காஸ்டில் தான் மாறிச்சுல. WP4 மாதிரியா பாருங்க, உள்ள தான் போய் பார்த்துட்டு WP4 மாதிரி இருக்குன்றான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆக்சுவலாக இனிமேலாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மியூசியமுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி ஆக்சுவலாக வெளியே வந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ரயில்வேஸ் கண்டென்ட் பழைய காலத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க. YDM 1954 மேனுஃபேக்சர் பண்ணது. YDMனா என்னதான் மீட்டர் காஜுன்னு தெரியும் இல்லையா, டீசல் டிராக்டருங்க. சவுண்டு பயங்கரமாக கொடுக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். மதுரை பொண்ணூர் பேசஞ்சர்லாம் இந்த YDMல தான் ஓடி இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக அந்த விழுப்புரத்துலேருந்து மதுரை வர அந்த டீசல் பார்ட் வந்துட்டு இந்த YDMல தான் ஓடி இருக்கும். 6008 இந்தியன் ரயில்வேஸ், நார்த் பிரிட்டிஷ் லோக்கோமோட்டிவ். இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணது. கிளாஸ்கோவிலேருந்து. கிளாஸ்கோ எந்த ஊர்? மாஸ்கோவா? இதுவும் மீட்டர் காசு தான். ஆக்சுவலாக இந்த 2 இன்ஜின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், மதுரை போன எல்லா ட்ரெயின்ஸுமே புல் பண்ணது தான். இதுலேயும் பாருங்களேன், ஹெட்லைட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சூப்பர். இந்த மாதிரி அரிய வகை விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி மியூசியம்க்கு வந்து, ரயில் மியூசியம்க்கு வந்தால் தான் தெரியும். கண்ட்ரோல்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கேபு ஆஃப் த YDM நல்லா இருக்குல்ல. அங்கே ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இன்னொரு கிரேன் இருக்குது, ஹெர்குலஸ் மீட்டர் காஜோடது. இது ஸ்டீமா? இது எங்கள் டிவிஷன்யா, மதுரை எங்கள் ஊர் மதுரை MDU டிவிஷனோடது. ஆனால் எந்தெந்த சர்வீஸில் போட்டிருக்காங்கன்னா எக்மோர், விழுப்புரம், சேலம், விழுப்புரம், பாண்டி, விழுப்புரம், சிதம்பரம் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மதுரையில் மேனுஃபேக்சர் மதுரை வந்துட்டு ஷெட் MDU தான். மதுரை ஷெட்டோட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஓடாமல் சென்னை பக்கமே சுற்றி இருந்திருக்கு. சேலத்துக்குலாம் போயிருக்குங்க. கார்டு கோச்சு எந்த டைப் ஆஃப் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் காஜும் கிடையாது, மீட்டர் காஜும் கிடையாது, நேரோ காஜுங்க. NG பார்சல் வேணாமா, அது NG நேரோ காஜோடது. ட்ராக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நேரோ காஜ். 2 feet சம்திங் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2 அடி தான், குட்டியாக இருக்கும். நம்ம டார்ஜிலிங் ட்ரெயினில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு தடவை போகணும். அப்படியா? பேசஞ்சர் காரா? உள்ள என்ன இருக்குன்னு தெரில. பேசஞ்சர் கார் கோச். இது ஒரு பேசஞ்சர் கார். ஆனால் டோர் ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் உள்ளே போக முடியல. இங்கே பேசஞ்சர்ஸ் உட்காந்துக்கிற மாதிரி பெஞ்ச் டைப் அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. இது எதுவும் நேரோ கேஜ். இதெல்லாம் எந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களோ இங்கே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேற எங்க ரயில்வேஸ் பிரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான், மியூசியம்ன்றதுக்காக. இவங்க இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சது தான் நல்லதாக போச்சு. எங்கள் மாதிரி ரயில்வேஸ்னால் ரொம்ப பிடிச்சவங்களாம் இந்த நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் ஃப்ரீயாக இருந்துச்சு, டைம் கிடச்சிச்சுன்னா சென்னைக்குள்ளே எங்கேயாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போங்க டோர்ஸ் எல்லாம். ஸோ சென்னைக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணலாம். சென்னை ரயில் மியூசியம், வில்லிவாக்கம், சூப்பராக இருக்குங்க. அதே நேரோ காஜில் ஈஸ்டர்ன் ரயில்வேஸில் யூஸ் பண்ண 1967 மேனுஃபேக்சர் பண்ண ரயில் பஸ்ஸுங்க. அடைச்சிருக்கு. பார்க் பண்ண ரயில் பஸ்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சும்மா சைடில் உட்காடுறதுக்கு சீட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ரயில் பஸ்ன்ற கான்செப்ட். 2 கோச் இருக்குது இங்கே. நாங்களே சைடில் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் காட்டணுன்றதுக்காக. 1967 யூஸ் பண்ண ரயில் பஸ். அந்த பக்கம் அதே மாதிரி ஒன்று இருக்குது. சரி வாங்க, நேரோ காஜ் பாட்டில் முடிஞ்சு நம்ம இந்த பக்கம் போவோம். ப்ராட் காஜ் கொஞ்சம் இருக்குது. இந்த இன்ஜினை கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கம்லாம் வந்துட்டு சின்ன வயசில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. WDS 4B ஷண்டிங் இன்ஜின். கோச்சை பூரா உள்ளே கொண்டு வரும் இல்லையா. இன்னும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராட் காஜ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எந்த ஷெட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோ ஷெட், தண்டையார்பேட்டை TNP ஷெட்டு, சென்னையோடது, TNPயோடது. மார்க்கிங்லாம் பாரு எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் ஆக்சுவலி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் ரீபெயிண்ட் தான், அழகாக இருக்குது. விழுப்புரம் ஷெட்லேருந்து பேஸ் பண்ணது. ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன், மீட்டர் காஜோடதுங்க. இந்த கலர் நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நான் என்றைக்கு பார்த்தேன், இங்கே தான் பார்க்க முடியுது. சைடில் பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட லூடோ கேமோடது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸு. அண்ட் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு குட்டி இன்ஜின் B கிளாஸ் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ண பார்த்தீங்கன்னா USA பண்ணியிருக்காங்க, பால்ட்வின் லோக்கோமோட்டிவ் ஒர்க்ஸ். ஸோ அது அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா 793B B கிளாஸ்ன்றது. இதை கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. மீட்டர் காஜ் வருது.
மீட்டர் காஜா இல்லை, நேரோ காஜுங்க. என்ஜி பாருங்க, லைட் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. லைட்டு தாங்க அந்த காலத்தில் பெருசாக இருந்திருக்கு. திஸ் இஸ் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். நல்லா இருக்குல்ல? ZDM, YDM கூட பார்த்துட்டீங்க. இப்போ இது ZDM, நேரோ காஜோட டீசல் இன்ஜின். இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க. பாருங்களேன், குட்டியாக இருக்கும். ZDM 3B கிளாஸ் பூட்டு போட்டிருக்காங்க. இதையும் ZDMோட உள்ள எப்படி இருந்ததுன்றதுலாம் ரொம்ப பெருசாக தெரில, கிளாஸ்லேருந்து காட்டுறதுனால. அவன் தான் ஏறிட்டு இருக்கான். ஸோ அந்த ZDM இன்ஜின் இதுதான் ஃபுல். அந்த பக்கம் ஒரு கோச் இருக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு பார்க் இருக்குது. நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நேரோ காஜ் என்ஜியோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கோச். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த சென்னை ரயில் மியூசியம் வந்து உள்ளே இருக்க எல்லா இன்ஜின்ஸு கோச்சஸ் அம்பட்டையும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த எல்சி இங்கே ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கு இல்லையா, குட்டி டாய் ட்ரெயின் கிராசிங், அதை தாண்டி அப்படியே வெளியே போவோம். அங்கே இன்னொன்று மிச்சம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு போவோம். எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். இப்போ ட்ரெயினில் வந்தோம் பார்த்தீங்களா, முன்னாடி சொன்னேன் இல்லையா காமிக்கிற கடைசியில், அதுதான் 1965 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ICF சென்னையில். சென்னை பீச் தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்டில் ஓடின ஒரு எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் EMU லோக்கல் ட்ரெயினை. மீட்டர் காஜ் வருதுங்க. அப்படியே ட்ரெயினை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் போய் தாம்பரம். ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோச் உள்ளே போய் காமிப்பாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம ப்ராட்காஸ்ட்டில் பார்க்குறது அப்படியே மீட்டர் காஜில் இருக்குது. உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே தான்டா இருக்குது. 3 சீட்ஸ்க்கு பதிலாக 2 சீட்ஸ், அவ்வளோதான். ப்ராட்காஸ்ட்டுக்கும் மீட்டர் காஜுக்கும் டிஃப்ரென்ஸ். மேலே பாருங்களேன், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டயத்துலேயே. 1965 2 சீட்டர்ஸ். ஸோ இதுதான் அந்த லோக்கல் ட்ரெயின், மீட்டர் காஜ் லோக்கல் ட்ரெயின். இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னை ரயில் மியூசியம் மட்டும் வெளியேறோம். ஃபுட் க்ளோஸ்டா. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோமாக்ஸோட எங்கெங்கே எந்த பக்கம் டேரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபுட் கோர்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்பர்லாம் போட்டு, இது ஆக்சுவலாக ஒரிஜினல் TBM தாம்பரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. லோக்கல் ட்ரெயின், மீட்டர் காஜ் லோக்கல் ட்ரெயின். அவ்வளோதாங்க, இந்த சென்னை ரயில் மியூசியமில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே கிளம்புவோம். ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோம்னா வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போகிறப்ப பார்க்கவே இல்லை ஒரு ஸ்டீம் லோக்கோமோட்டிவ். நம்ம கோயம்புத்தூர் வெளியில் வாசலில் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வாசலெல்லாம் பார்த்துருப்பீங்க விளாகில். ஈரோடு நான் போனதில்லை இது வரைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க. அதோட மாடல் இங்கே வச்சுருக்காங்க. அதோட இன்னொரு இது வச்சுருக்காங்க இங்கே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா YDM, அது உள்ளே பார்த்தோம் இல்லையா, அதே YDM பச்சை கலரில் வெளியே வச்சுருக்காங்க. இது ரெண்டு வெளியே இருக்குது. அண்ட் அந்த ஸ்டீம் இன்ஜினோட இன்டீரியர்ஸுங்க. அந்த YDM பச்சை கலரில் இருந்துச்சு பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் ரயில்வேஸ் பாம்பேயோடது. ஆக்சுவலாக பாருங்க, இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிசர்வேஷனுக்காக அப்படியே புதுசாக பெயிண்ட் அடிச்சு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க போல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க இந்த இடத்துல, ஆனால் மூடி இருக்கு. ஆக்சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்தியோத கோச் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே தாங்க. அது ரயில் கோச் ரெஸ்டாரண்ட். ஆமாம், ஆனால் அது மூடி இருக்கு, அதனால நம்ம எடுக்க முடியல. மூடி இருக்குல்ல, இப்போ க்ளோஸ் வந்தால் நமக்கு வந்து அதான் மேபி இருக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஈவினிங் இதுக்காக வந்துட்டு போய் அதான். ஸோ இப்போதைக்கு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கேட்டை பார்த்து கிளம்புவோம். எங்களை அந்த என்ட்ரன்ஸ் எங்கே ஷார்ட் வச்சுருந்தாங்களே இதாக இருக்குல்ல. ஸோ ரயில் மியூசியம் இஸ் ஓவர். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நினைக்கிறேன். அவிஞ்சு போய் உட்காந்துருக்கோங்க, செத்துட்டோம். வெயில் பயங்கர வெயிலுங்க. அங்கேருந்து நடந்து வந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்டு, பிரியாணி ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. பட் ஸ்டில் அந்த 2 கிலோமீட்டர் வாக் இருக்குல்ல, சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து செரிச்சாச்சு நடந்ததுனாலே. ஆமாம், அங்கேருந்து நடந்து வில்லிவாக்கம் ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ஒரு லோக்கல் பிடிச்சி இப்போ அம்பத்தூர் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே வச்சு நம்ம மியூசியம் பற்றி அப்படியே முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 40 rupees ஒரு ஆளுக்கு ஃபேர். அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், மண்டேஸ் கிடையாது. மண்டேஸ் ஒரு ஹாலிடே. மண்டே, அதனால மண்டே தவிர மீது எல்லா நாளுமே இருக்கும் 10 o'clock to 5 o'clock. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட போனீங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணது ஆக்சுவலி சில்ட்ரன் பார்க்லாம் இருக்குது, 2-3 சில்ட்ரன் பார்க்ஸ் இருக்குது. பட்
மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே போங்க, ஒரு 2:30க்கு மேலே போங்கன்றதா என்னோட சஜஷன். வெயில் கொஞ்சமாச்சும் குறையும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெளியே. பயங்கரமாக இருக்கு. நாங்களாம் கரெக்டாக 12 மணிக்கு போயிட்டு 12லேருந்து 2 மணி வரைக்கும் அந்த விளாக்ன்ற காரணத்துக்காக நாங்கள் அப்படி போயிட்டு வந்துருக்கோம். ஸோ அதுதான் சில்ட்ரன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரெயின்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும்னால சில்ட்ரன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களுமே குழந்தையா மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்து. பட் இளமை திருமதின்ற மாதிரி இந்த டாய் ட்ரெயினில் ரைட்லாம் சூப்பராக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் போய் ட்ரை பண்ணி பாருங்க. சென்னையில் இருக்குது வில்லிவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது சென்னை ரயில் மியூசியம் வில்லிவாக்கம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதான், ஒரு சாட்டர்டே சூப்பர்பான ஒரு சாட்டர்டே இங்கே அம்பத்தூர் ஸ்டேஷனில் வச்சு முடிச்சுக்கிறேன். சாட்டர்டே வந்துட்டு சூப்பரான சாட்டர்டே. எங்களுக்கு இன்னும் சாட்டர்டே முடியல, நாங்கள் வந்து இன்னொரு 10 நாள் ஒரு வேலை பண்ண போகிறோம். அது வந்து ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன்ல, அது வந்து அடுத்த vlogல் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். வேணா மேபி எடுத்தேன்னா போடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த vlog இங்கேயே முடிச்சுக்கலாம், இந்த ஸ்டேஷனில் முடிச்சுக்கலாம். அடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு நான் காலேஜ் போய் சேரணும். இன்னைக்கு நைட்டுக்குலாம் திருப்பி நான் காலேஜ் போய் சேரணும். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சென்னையில் இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு ஷேர் பண்ணி, இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க. ஏஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.